வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய சிங்கப்பெண்ணே சீரியலின் 906வது எபிசோடில் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கலாம். அன்புவை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் ஆனந்தியும் முத்துவும் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரகுவின் கொலைக்கு உண்மையில் யார் காரணம் என்பதையும் அவர்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த விவகாரத்தில் கருணாகரனுக்கும் அரவிந்துக்கும் முக்கியமான தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது. மேலும் மித்ராவுக்கும் சில முக்கியமான விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் என்று தெரிகிறது. இதனால் தான் கருணாகரன் மித்ராவை தொடர்ந்து மிரட்டிக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் ஆனந்தியின் மொபைலுக்கு பாஸ்கர் கால் செய்கிறார். மஞ்சுவை பற்றியும் அன்புவை பற்றியும் இருவரும் சிறிது நேரம் பேசுகிறார்கள். பின்னர் அன்புவை எப்படியாவது சிறையில் இருந்து வெளியே கொண்டு வருவது பற்றியும் ஆலோசனை செய்கிறார்கள். அப்போது முத்து ஆனந்தியின் பாசத்தையும் தைரியத்தையும் பார்த்து அன்பு விரைவில் வெளியே வந்துவிடுவான் என்று நம்பிக்கை கொடுக்கிறார். அதன் பிறகு முத்து வீட்டிற்கு செல்கிறார். அடுத்த காட்சியில் துளசியும் அவருடைய அப்பாவும் வீட்டின் பின்புறத்தில் ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவது எப்படி, அன்புவுக்கும் ஆனந்திக்கும் விவாகரத்து வாங்கி கொடுப்பது எப்படி என்பது குறித்து இருவரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுகிறார்கள். இதற்கிடையில் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த திலீப் சிறையில் இருக்கும் அன்புவை சந்திக்கிறார். அப்போது இதுவரை தன்னை மிகவும் அவமானப்படுத்தியதற்காக அன்பு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று திலீப் எச்சரிக்கிறார். ஆனால் திலீப்பின் மிரட்டலை அன்பு பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதை சாதாரணமாகவும் கொஞ்சம் காமெடியாகவும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்கிறார். அதன் பிறகு திருமூர்த்தியும் திலீப்பும் சேர்ந்து அன்புவை எப்படி தீர்த்து கட்டுவது என்பது குறித்து பேசுகிறார்கள். அடுத்ததாக ரகுவின் மனைவி சாலையில் தனியாக நின்று கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு வரும் கருணாகரன் அவரிடம் பணம் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அந்த வழியாக வந்த ஆனந்தி கருணாகரனையும் ரகுவின் மனைவியையும் பார்த்து விடுகிறார். அப்போது ரகுவின் மனைவி அன்புதான் ரகுவை கொன்றிருப்பார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என்று கருணாகரனிடம் கூறுகிறார். ஆனால் அதற்கு கருணாகரன் அன்பு அவ்வளவு நல்லவன் கிடையாது என்றும் அவனை நல்லவன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் கூறுகிறார். இந்த காட்சியை ஆனந்தி நேரில் பார்த்து விடுகிறார். இதோடு இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. ஆனால் இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், ரகுவின் கொலைக்கு பின்னால் உண்மையில் இருப்பது யார்? கருணாகரனுக்கும் மித்ராவுக்கும் என்ன தொடர்பு? ஆனந்தி பார்த்த இந்த விஷயத்தின் மூலம் அடுத்தடுத்து என்ன உண்மைகள் வெளிவரப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளைய எபிசோடில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய எபிசோட் அப்டேட்டோடு சந்திப்போம்.